நீங்க நான் சொல்லிட்டேன் இல்ல நீங்க சொல்லி முடிச்ச இதோட தொடர்புடையது இந்துக்களுக்கு ஏதாவது மாநாடு நடந்துச்சான்னு கேட்டாரு. சரி, முருகன் மாநாட்டை அவர் பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. முருகன் மாநாடு பழனியில் நடத்தினாங்க. ஒன்று இந்துக்களுக்கு என்ன செய்தது திமுக? அனைத்து இந்துக்களையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று திமுக தான் முடிவு பண்ணிச்சு, பாஜக முடிவு பண்ணல. பாஜக அனைத்து இந்துக்களையும் அர்ச்சகராக்குவதற்கு எந்த போராட்டத்தையும் பாஜக முன்னெடுக்கவில்லை அப்படிங்கறத நாங்க வந்து சொல்றேன். 3400 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழாவை இந்த 4 ஆண்டுகளில் திமுக தான் நடத்தி இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. திமுக எங்கேயும் போயிட்டு கோயில் அடி, சர்ச் அடி, மசூதி அடி எல்லாம் சொல்லல. நீங்க பிரச்சனை என்னன்னா மசூதியை இடிக்கணும்னு சொல்லுகின்ற பொழுது மசூதியை இடித்தால் நான் எதிர்ப்பேன் என்று சொல்லுவது இருக்கு இல்லையா, அதுவே எப்படி ஹிந்து விரோதையா மாறும்? அதுவே அது ஹிந்து விரோதமா மாறும். ஒரு தேவாலயத்தை போய் நான் இடிப்பேன்னு சொல்றீங்க. மணிப்பூர்ல கிறிஸ்தவ இன மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வெறியாட்டம் நடக்கின்ற பொழுது அதை கண்டிப்பது அப்படிங்கிறது எப்படி ஹிந்துக்களுக்கு எதிரானதா மாறும்? அப்ப நீங்க மைனாரிட்டிஸ் நீங்க தாக்குகின்ற பொழுது மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவா குரல் கொடுப்பதே ஹிந்துக்களுக்கு எதிரான குரல் அப்படின்னு வர்றாங்க. இந்த இடம் தான் ஆபத்தான இடம் சார். ஒரு பக்கம் மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவான குரல் கொடுப்பதாலேயே திமுகவை ஹிந்து விரோதி என்று சொல்லக்கூடிய பாஜக விஜயை தன்னோடு கூட்டணி கலைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அட்ராசிட்டிஸ்ல கூட விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கல, இன்க்ளூடிங் திருப்பரங்குன்றம். நீங்க பெரிய விஷயம் பண்ணலாம். நான் முடிச்சிடறேன் சார், 2 விஷயம் சேர்ந்து முடிச்சிடறேன். திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்கலைங்கிறது ஒரு விடுங்க. மணிப்பூர்ல பெருவாரியாக பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே. இப்ப வரைக்கும் அங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகும் அங்கே பெரும் கொடுமைகள் அரங்கேறியது. திமுக தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? கேட்டா அது வெளியூர் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி கூட நீங்க கவலைப்படல. இன்னொன்னு சார், ஹிந்து கிறிஸ்டியனை விட்டுருங்க. குறைந்தபட்சம் நீங்க மலேசியால இப்போ இது அறிவிக்க போறீங்க, உங்க ஜனநாயகனுடைய அந்த இது அறிவிக்கிறீங்க, எல்லாரையும் தரையில உட்காந்து வைப்பீங்களா? நீங்க எப்படி பட்டியல ஆடு மாடு அடைக்கிற மாதிரி ஈரோட்டில் எல்லாரையும் தரையில உட்காந்து வச்சிருந்தீங்க? அங்க ஹிந்து கிறிஸ்டின் இஸ்லாமிய எல்லாரும் தானே பாதிக்கப்பட்டான் சார். வெறும் வழிபாட்டு பாதிப்பு மட்டுமல்ல சார், இங்க சுயமரியாதையும் சேர்த்து இருக்குது. நேத்து வந்து அதிமுகவோட கேபி முனுசாமி எனக்கு அந்த கிளாரிட்டி இன்னைக்கு வந்து பாஜகவோட நயனார் நாகேந்திரனுக்கு இல்லையான்றது தெரியல. யார் வந்து கூட்டணி டிசைட் பண்ணதுன்ட்டு அதிமுகல ஒரு தீர்மானம் ஏத்தியும் இவங்க அழைப்பு விடுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி. கலப்பட கட்சின்னு சொன்னார், அதை சொல்றீங்களா? இல்ல, திரு கேபி முனுசாமி கலப்பட கட்சின்னு சொன்னார், அதை சொல்றீங்களா? அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், பட் ஆனா அவர் வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப். அது வந்து இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் கிளாரிட்டி இல்லைன்றது எனக்கு புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப யார் அதுல கூட்டணி டிசைட் பண்றாங்கன்ற கேள்வி மறுபடியும் எழுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம், திருப்பரங்குன்ற விஷயத்துல இதே திமுக வந்து பிப்ரவரி மாசம் வந்து மேல வந்து ஆடு மாடு பலியிடுறது கூடாதுன்னு சொல்லி தீர்மானம். அது வந்து முற்போக்கு அப்படின்னு நினைச்சா கூட ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் முடிச்ச உடனே அதுக்கு நான் அத்தன்டிக்கா பதில் சொல்லிடுறேன் சார். அது ஒரு பண்றாங்க. கல்லு துணுன்னு சொல்லுவாங்க. கல்லு துணுன்னு சொல்லுவாங்க. சர்வே கல்லுன்னுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜெயின் நினைவு துணுன்னுவாங்க. ஒரு அரசாங்கத்தால கூட ஜெயின் கல்லு கோர்ட்ல என்ன வாதம் வச்சது? ஒரு அரசாங்கத்தால இல்ல ஒரு அப்படி கடந்து போக முடியாது சார். இல்ல சாரி, நீங்க அது சர்வே கல் அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சிருக்காங்கல்ல. 2 பார்வை திமுக தெளிவா இருக்குது. ஒன்று, ஆண்டாண்டு காலமாக ஏற்றப்படும் அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத உறுதியா இருக்காங்க. கோர்ட்ல திமுக என்ன வாதம் வச்சதோ அதை இங்க சொல்ல அரசு தமிழக அரசு திமுக எஸ் அவர் திமுகன்னு சொன்னனால நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு. தட்ஸ் குட். தமிழ்நாடு அரசு என்ன வாதம் வச்சு சொல்லுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா இல்ல அத கரெக்ட்டா சொல்லுங்க. இல்ல சார், நான் என் பாயிண்ட் நான் முடிக்கிறேன். உங்க பாயிண்ட் நான் முடிக்கிறேன். நான் முடிச்சதா அதுல வர முடியாது. நான் என் பாயிண்ட் முடிக்காம அதுல வர முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ என்னன்னா வந்து இதுல ஒவ்வொரு இடத்துல திமுக ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்குது. அதை லாபகரமா அதை மடை மாத்திட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூ வேணுமோ சொல்ல போறாரு சார். இல்ல எனக்கு இதே என்ன ஸ்டாண்ட்னே சொல்லாம இல்ல இதே தாவேகா ஸ்டாண்ட் என்னன்னு கேக்குறாரு. இல்ல தாவேகா ஸ்டாண்ட் என்ன சார்? அது ஒண்ணு சார். தாவேகா ஸ்டாண்ட் நிர்மல் குமாரா இருக்கட்டும், அருண் இருக்கட்டும், எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆண்டாண்டு காலமா அங்க என்ன பழக்கம் அப்படி சொல்லல. நிர்மல் குமார் என்ன சொன்னாரு? நிர்மல் குமார் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் வைத்த வாதம் தவறுனாரு. தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சது? தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியாதுங்கிறது தமிழ்நாடு அரசுடைய வாதம். அதை நிர்மல் குமார் மறுத்தார். அப்படின்னா நிர்மல் குமார் யாருடைய மறுக்கலையே? ஆமா, அந்த வாதம் தப்புன்னா என்ன அர்த்தம் சார்? தர்காவிற்கு பக்கத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு அண்மை செய்தியை பார்த்து இதோட தொடர்புடைய ஒரு செய்தி. அந்த வாதம் தவறுன்னு நிர்மல் குமார் சொன்னார்னா அது ஆர்எஸ்எஸ் வாதம் தானே, ஆர்எஸ்எஸ் குரல் தானே. பேசலாம். திரு உதயநிதி இந்த கூட்டணி சம்பந்தமாலாம் பேசியிருக்காரு. இதோட இந்த தலைப்போட தொடர்புடையதுனால அதை எடுத்துக்கலாம். இது வந்து பாஜகவை பற்றின அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. இவங்க சென்னையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் வைக்கிறாரு. கூட்டணிகள் குறித்த விஷயங்களாக இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இதில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து புதியவர்களும் வருவார்களா அப்படிங்கிற விதமாக ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். பேசலாம். திரு அக்னீஸ்வரன் மிக கடுமையான விமர்சனமாக முன்வைக்கிறாரு. அப்போ வந்து பாஜக அதிமுக கூடவே விஜய் வருகிறதா அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க என்பதாக அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறதா? எல்லாமே நடக்கட்டும் சார். ஆரம்பிக்கிற போது
நாங்கள் விஜய் மக்கள் இயக்கம் நாங்கள் பல்லாண்டு காலமாக இது பண்ணோம், அதிலிருந்து தான் ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு பாஜகவிலிருந்து திரு சிடிஆர் நிர்மல்குமார், அதிமுகவிலிருந்து திரு செங்கோட்டையன், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா, அது மாதிரி ஐஏஆர்எஸ் அதிகாரியா இருந்தவர் கூப்பிட்டு இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் மாற்று சக்தி அப்படின்னா எதுல எப்படி உங்கள் கட்சி நடத்தியதுக்கு என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டோம். இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாடு இதுவரைக்கும் காங்கிரஸ் விட்டு சென்றதை 67 இருந்து அது திட்டங்களாக இருந்தாலும் சரி, சமூக பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் விட்டு சென்றதை திராவிட கட்சிகள் 67 இருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருவதனால தான் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற நாடா இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்டின்லாம் தனியா பிரி, அப்புறம் முஸ்லீம்லாம் அண்ணன் அமீர் அது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா பிரி, இப்படி பிரிக்க சொன்னால் ஏற்கனவே ஜாதி ரீதியாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுகவோ திமுகவோ மக்களை மத ரீதியாக இதுவரைக்கும் பிரித்தது இல்லை. இதுவரைக்கும் இப்ப ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, பிரிச்சது இல்ல. இந்த நேரத்துல தான் திரு உதயநிதி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எங்கள் கூட்டணி மக்களோட இருக்கிறது, மதச்சார்பற்ற கூட்டணியை, முற்போக்கு கூட்டணியை எங்களுடைய தலைவர் அமைத்திருக்கிறார். இது தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணிங்கிறாரு. தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணின்றது மூலமா உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்களா? அதிமுகவுக்கு ஒரு அழுத்தமா அது மாறுதான்னு கேட்கிறேன். ஒரு அழுத்தமும் இல்ல. அதிமுக அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்திற்குமான ஒரு இயக்கம். சரி, திமுகவும் அப்படித்தான். ஆனா அப்படிலாம் இருக்காதீங்கப்பா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு அப்பாவுக்கு 8 ஏக்கர் இருந்ததுன்னா 4 மகன் இருந்தாங்களா, 2 ஏக்கர் 2 ஏக்கரா சப்டிவிஷன் பிராக்மெண்டேஷன் பிரியும். அந்த மாதிரி பிரிச்சு போங்க. கிறிஸ்தவர்களா இவர்களுக்கு வாக்களிக்கட்டும், அது மாதிரி இஸ்லாமியர்களா இவருக்கு அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கிறதா? இங்க என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன இருக்குன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு திமுக சொல்லும் போது பாஜகவோட இருக்கிற கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்றதுல சிக்கல் இருக்கா? இல்ல சார், நீங்க அப்படியே மாத்தி விட்டுறாதீங்க சார். நான் இல்ல அதான் கேக்குறேன். அவர் அந்த நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்கறாரு. பாஜகவோட இதே திமுக மத்திய அமைச்சரவையில் அங்கம் பெற்ற போது இப்படி பேசலையே. சரி, ஆனா நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, கூட்டணி பலமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு வெற்றி பெற்றதனாலேயே இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக இப்படி சொல்றீங்களே, இந்த நிலைப்பாடு சரியில்லை. அப்படிதான் என்னுடைய பார்வை. இன்னொன்னு, இவர்கள் நினைப்பது எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் திரைப்படத்துல நடிச்சிட்டேன், நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்க இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலையும் இல்லாத திரையரங்குகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே திரையரங்கு தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்தியாவிலே மது நிறைய குடிக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆகவே இந்தியாவிலே எந்த நடிகரை குடிச்சு நாளைக்கு சிவகார்த்திகேயன் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டாருன்னா இதை விட பெருங்கூட்டம் வரும்.